நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது எப்படி இருக்கும்? வைகாசி மாதத்தில் இந்த கும்பராசிக்கு என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும்? அவிட்ட நட்சத்திரம், அதே போல் சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ராசியாதிபதி சனி பகவான், நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது புத பகவான், சுக்கிர பகவான். பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். மாரகாதிபதிகள் யாருன்னு கேட்டால் செவ்வாய் பகவான், புத பகவான். ஸோ இந்த ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த வைகாசி மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அஞ்சிலே பொன்னவன் நெஞ்சிலே மன்னவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த சில புண்ணியங்கள், சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் மாறும். கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ ஜென்ம சனி தான் நடந்துட்டுருக்கு. சனி மாற்றம்னா அடுத்த வருஷம் தான், ஆனால் ஜென்ம சனி தான் ஜாதகத்தில் நடந்துருக்கு. சனி சொந்த வீடு இருந்தாலுமே அடுத்த கிரக சேர்க்கைகள், மற்ற விஷயங்கள், மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், கும்பராசி பொறுத்தளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. நோய் நொடி பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கணுமோ எல்லாமே சந்திச்சாச்சு. அதாவது கும்பராசிக்காரர்கள் தேர்த்துணும் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லதை கொடுத்து நிம்மதியை தரக்கூடியதாக
இனிமேல் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்கும். வீடு நில பிரச்சனை, உடல் நோய் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தாய் தகப்பனார் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்து எல்லாமே ஒரு சில விஷயங்கள் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். அதே போல் கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லணும். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டில் வலி, முதுகில் வலி, குடல் ஜீரண பிரச்சனை, தலை சுற்றல், மூச்சு திணறல், அதே போல் கட்டி சளி இதெல்லாம் இருக்கும். விபத்து என்று சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வேண்டாங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த இன்னும் ஜென்ம சனி இன்னும் முடியலை, அதனால் சில பிரச்சனைகள்லாம் உண்டு. ஆனால் இதில் என்னென்ன இந்த குரு மாற்றம், இந்த வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி மாத பலன்கள்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம்லாம் ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நல்லதாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் நல்லதாக இருக்கும். அந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தது சோகம், விடிந்தது யோகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யோகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒன்றை ஏற்க வேண்டுமானால் ஒன்றை இழக்க வேண்டும். ஒன்று ஏற்றுக்கிறதா இருந்தால் ஒன்று இழக்கணும். இது கும்பராசி பொறுத்தளவுக்கு இதை மறந்துடாதீங்க. ஸோ இது கண்டிப்பாக உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு கிரகமுமே வந்து நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் எதுவுமே நடக்காது, முதலில் நாம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் அது இந்த ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் இல்லாத தைரியமும் தன்னம்பிக்கையும் புது தென்பும் வைராக்கியமும் இனிமேல் உங்கள் ராசிப்படி வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும், இனிமேல் வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது. நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இதற்காக சிலர் தங்களது வீடு, மனை, நிலம், நஞ்சை எல்லாத்தையுமே இழந்து அதை இழக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இதை விட சில சிறப்பமான, இதை விட இன்னும் அடுத்தது சிறப்பாக உங்களுக்கு வந்து சேரும். சில விஷயங்களை இழந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களை சேர்ந்து வரும். ஸோ கவலைப்படாது. வாழ்க்கையில் ஒன்றை ஏற்க வேண்டுமானால் ஒன்றை இழக்கத்தான் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆதி குரு மகான் வாக்கு என்று சொல்லுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் நம்மளை விட்டு போயிடுத்தா, ஒரு இடம் நம்மளை விட்டு போயிடுத்தா, ஒரு வீடு நம்மளை விட்டு போயிடுச்சா கவலைப்படாது. அதை விட 2 மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக உங்களுக்கு 2 மடங்கு வந்து சேரும். உங்களுக்கு ஒரு வியாபாரம் உங்களுக்கு கெட்டு போயிடுச்சா, அதை விட பெரிய வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு போயிடுது, கண்டிப்பாக அடுத்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு தேடி வரும். தேடி செய்வீங்க, நன்னா இருப்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. மனசளவில் இனிமேல் அந்த மனக்குமுறல்கள்லாம் நீங்கி இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள், சகோதரன் சகோதரி ஒற்றுமைகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி, எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். ஸோ கவலைப்படாது. கும்பராசி பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஒரு விஷயங்களாக இருந்தாலும் மகள் சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்கன்னு சொன்னால் மனநிலை மாற்றம் ஏற்பட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன தான் குரு 5ல் நின்றாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா பாத சனிகள் ரொம்ப அந்த இதில் இருக்குது. இப்போ இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்குது. கவனமாக இருக்கணும். என்ன தான் 5ல் சனி இருந்தாலும் இந்த சனி பகவான்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்காக அந்த மாதிரின்னு கேட்டால் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறதே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. வளர்பிறையில் வியாழக்கிழமையில் 2 வியாழக்கிழமை இருக்கோ, வெறும் வியாழக்கிழமை இருக்கோ, வளர்பிறையில் கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் புஷ்பத்தினால குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி இனிப்பு தானம் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றத்தையும் நிறைய நல்ல விஷயத்தையும் கொடுக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் குற்றாலம் போயிட்டு வாங்க. எப்போயாவது இப்போ இந்த வைகாசி மாதத்தில் எப்போயாவது டைம் கிடச்சதுன்னா குற்றாலம் போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா சிவ வழிபாடு பண்ணுங்கள். இப்போ அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்தல வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றம் வரும். சிவ வழிபாடு.